நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா மாஸ்க் படம். நம்ம கவின் அண்ணனோட படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். மாஸ்கோட ரிவ்யூ பார்ப்போம். ஸோ கிஸ்ஸு, பிளட்டி பக்கர் இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு தாதா படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்தது இந்த படம். ஆனால் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே லேகாக போர் அடிக்காமல் போச்சு. நல்லா ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலை. ஆனால் கிளைமேக்ஸ் தான் வேறு லெவல் ட்விஸ்ட்டு படத்துலேயே. கிளைமேக்ஸ் அந்த கடைசி ½ தான் செம ட்விஸ்ட்டு படத்தில் இந்த மாஸ்க் படம். அப்புறம் நம்ம ஆண்ட்ரியா மேடம் நடிச்சிருக்கிறாங்க. வெற்றிமாறன் சாரோட மென்டார் இந்த படம் பண்ணியிருக்காரு. இதுக்கு அவர் பேட் கேர்ளோட இனிமேல் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் ரூட் கம்பெனி வலசரவாகத்தில் தான் இருக்குது, அது க்ளோஸ் பண்ண போகிறேன். இனிமேல் நான் ஒன்லி டைரக்ஷனில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த படம் ஒரு மென்டார் பண்ணியிருக்காரு, விக்ரணன் அசோகன் அவரோட டைரக்ஷனில் அந்த படம் நல்லா வந்திருக்கு. ஜிவி அந்த மியூசிக்கு, அந்த கண்ணூர் கண்ணழகி அந்த சாங் நல்லா இருந்தது. ஹீரோயின் வந்து ஒரு நார்த் இந்தியன் கேர்ளு, புது கேரக்டர், ரொம்ப அரையங்குறையமாக நடிக்காமல் கொஞ்சம் நல்லாவே அவங்க கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் கொஞ்சம் கிளாமரிசம் இருந்தது. 18+ ஜென்சி கிட்ஸுக்கு அந்த உறுப்பு விஷய கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா மேடம் வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங்ஸ்டர் படத்தில், ஜெயிலில் ஒரு லேடி கேங்ஸ்டர் மாதிரி. அப்புறம் இந்த என்ஜிஓங்கிற பேரில், அதாவது ரவுடிங்கெல்லாம் இருக்கிறானுங்கள, ரவுடி கட்ட இப்போ என்ஜிஓங்கிற பேரில் அனாத ஆசிரமத்தில் இருக்கிற அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு பையன் பொண்ணு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு லெவலில் கொண்டு வரும். இவங்க புண்ணியம் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, பின்னாடி ஃபுல்லாக எல்லாம் கெட்ட வேலையும் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்து ப்ளஸ் என்ஜிஓ ப்ளஸ் வர்த்தகம், பிஸ்னஸ்ஸு, ரவுடிங்களே இப்போ தான் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி ஆண்ட்ரியா மேடமு. கவின் அண்ணன் வந்து ஒரு ஸ்பை ஐ டிடெக்டிவு. இவர் என்ன பண்ணுவார்னா, எல்லாரோட பெரிய பெரிய முக்கிய புள்ளிங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து கேமரா பிடிச்சி எடுக்கிறது, வீடியோ எடுத்துறது, அவங்க பர்சனலாக யாருக்கு இந்த விஷயம்லாம் தெரியணுமோ, யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதோ அந்த விஷயத்தில் பர்சனலாக பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனு, அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேனு, பெரிய பெரிய ஆட்கள், இப்போ வக்கீல், போலீஸ்காரன், அவங்க பர்சனலாக சில விஷயங்கள் பண்ணுறது, யாருக்கு தெரியாமல் அந்த பர்சனல் விஷயம் பண்ணுறோம், அதெல்லாம் கவின் அண்ணன் வந்து ஸ்பை கேமரா மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவங்கள மிரட்டி எத்திக்கலாக பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறத நியாயமாக பண்ணுறாங்க. எத்திக்கல் ஹேக்கிங், எத்திக்கல் ஸ்கேமிங், எத்திக்கல் ஹேட்னஸ். ஸோ இந்த தொழில் பண்ணிட்டு வர்றாரு. படிக்கலை இது போல். அவங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு. அவங்க அப்பா கடனில் தான் ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வட்டி பிஸ்னஸ் ஆகி அந்த ஃப்ரெண்டு அசிங்கமாக கேட்குறான், எப்படா நீங்கள் காசை கொடுப்ப. கவின் அண்ணன் வந்து இது மாதிரி ஹேக்கிங் பண்ணி இந்த ஸ்பை டிடெக்டிவ் பண்ணி சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. இவருக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் டைவர்ஸு, ஒரு பொண்ணு குழந்தை. அந்த ஹீரோயினுக்கும் அதே மாதிரி நார்த் இந்தியன் பொண்ணு அந்த பொண்ணு படத்தில். ஸோ அவனுக்கும் கல்யாணம் ஆகி அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இல்லை. ஸோ இப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே போய் நின்றுது. ஆண்ட்ரியா மேடம் வந்து இப்போ கவின் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. 440 கோடி அரசியல்வாதி ஒருத்தன் மினிஸ்ட்ரி, அவன் பண்ண அந்த ப்ரைவேட் மன்மத லீலைகளெல்லாம் கவின் அண்ணன் ஹேக் பண்ணி வச்சிருப்பாரு. அப்புறம் ஆண்ட்ரியா தான் என்ஜிஓ மாதிரி நல்லதும் பண்ணுறா, ப்ளஸ் மினிஸ்டரோட ஃபினாமின்வாங்கள்ல, அரசியல்வாதிங்க ஃபினாமி எவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, அந்த மாதிரி அரசியல்வாதி ஃபினாமி தான் ஆண்ட்ரியா. ஸோ மினிஸ்டர் பண்ண மன்மத லீலைகள் அவங்க ப்ளஸ்ஸு அந்த ப்ராஸ்டிடியூட் தொழிலும் பண்ணுறாங்க ஆண்ட்ரியா மேடம். சரோஜா அக்கா சொல்லுவாங்கள்ல ப்ராஸ்டிடியூட்டில், அந்த மாதிரி ஒரு சரோஜா அக்கா ஆண்ட்ரியா மேடம் இந்த படத்தில். ஸோ மினிஸ்டருக்கு வந்து இவங்க கிட்ட வேலை செய்கிற இவங்க நடத்துகிற அந்த ப்ராஸ்டியூஷன்ற பொண்ணுங்க வந்து மினிஸ்டர் வந்து தூங்கி போயிட்டு நல்லா மன்மத லீலை பண்ணுவார். அப்படியே மன்மத லீலை டான்ஸு அந்த ப்ரைவேட்டான வீடியோலாம் எடுத்து காமிச்சிடுவேன், மிரட்டுவாங்க மினிஸ்டர். ஸோ மினிஸ்டரோட ஃபினாமி எலெக்ஷன் காசெல்லாம் இவங்க தான் வச்சுருப்பாங்க. அந்த பணம் வந்து காணாமல் போயிடும். ஆண்ட்ரியா மேடம் கடை வச்சுருப்பாங்க ஒரு படத்தில், அந்த பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட்டு, அது பேக் சைடில் தான் அந்த பணத்தை வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை காணாமல் போயிடும். யார் எடுப்பாங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ், நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் உண்டான ஒரு 67 குடும்பங்களுக்கு இந்த மாதிரி லேண்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் பணம் மோசடி பண்ண அந்த அமைச்சர் வேறு யாரும் இல்லை, வட சென்னையில் நடிப்பார் வேலு கேரக்டர், அவர் தான்.
குருவி படத்தில் தளபதி கூட அந்த கிளப்பில் வந்து அடிப்பார், கோச்சா மருமவனா யார் தெரியுமா, கோச்சாடா என்ன அப்படியே திரும்பி போயிடுவேன் நினச்சியா, என்ன அப்படியே திரும்பி போயிடுவேன் நினச்சியான்னு ஒரு டைலாக் சொல்லுவார், மாப்பிள்ளையை அடிப்பார். அவரு தான் வேலு வேலு தம்பின்னு அவரு தான் வட சென்னையில் நடிச்சிருப்பார். ஸோ அவரு தான் மினிஸ்ட்ரு படத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆஹூன்னு பணத்தை கடத்திடுவாங்க. யாருன்னா அந்த 67 குடும்பத்தில் இருக்க மிடில் கிளாஸ் மக்கள் வந்து அந்த பணத்தை திருடி ஒரு மாஸ்க் மாதிரி படத்தில் டைமிங் என்னன்னா எம்ஆர் ராதா சாரோட அந்த பழைய படத்தோட ஒவ்வொரு தக் லைஃபான டைலாக்லாம் அப்படியே மோட்டிவேஷனான டைலாக்லாம் நிறைய இருந்தது. அதை அப்படியே எடுத்து கட் பண்ணி படத்தில் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. இவங்க எங்களை ஏமாற்றி சம்பாதிச்ச அந்த பணத்தை இந்த மிடில் கிளாஸ் பீப்புள், சார்லி அண்ணன் வந்து ஒரு டீம். ஸோ சார்லி அண்ணன் வந்து கவின் அண்ணனும் சார்லியும் மாமனார் மரும்புள்ள. சார்லி அண்ணன் வந்து மாமனார், கவின் அண்ணன் வந்து மரும்புள்ள. ஸோ என் பொண்ணை கூட நீங்கள் வாழுங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணுறாரு. படத்தில் செம ட்விஸ்ட் என்னன்னா, சார்லி சார் தான் கிளைமேக்ஸில் வேற லெவல் ஹீரோவே சொல்லலாம். அவர் தான் செம த்ரில்லராக இருந்தது, சரியான ட்விஸ்ட்டு. சார்லி அண்ணனோட ஆக்டிங் தான் ப்ளஸ் அவர் பர்ஃபார்மன்ஸ்க்காகவே அந்த கிளைமேக்ஸில் கடைசி அந்த 20 நிமிஷம் சீன் வேற லெவல் வைப்பு, செமையாக இருந்தது. அந்த சீன்லாம் கூஸ் பம்ஸாக தான் இருந்தது. படத்தில் லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் சீன் நல்லாவே இருந்தது. மற்றபடி பார்த்தா தாதாவை விட இந்த படம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. கம்பேரிங் டு கிஸ் அண்ட் பிளடி பர்கர் இந்த படம் ஃபார் சூப்பர். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஹீரோயினை சுட்டுருவான், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி புருஷன். இவன் அச்சுத் குமார் நம்ம காந்தாரா 1ல் வில்லனா நடிச்சிருப்பார். அப்புறம் KGF Chapter 2ல் வில்லனா சட்டசபையில் வந்து நம்ம யார் சொல்லுவார் டப்னு அச்சுத் குமார், அவரும் ஒரு நெகட்டிவ் ஷேடு ஸ்டார்டிங் இன்டர்வலில் பண்ணியிருப்பார். ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் மணி ஹீஸ்ட் த்ரில்லர், பணத்தை கடத்துகிற ஹீஸ்ட் த்ரில்லர் மூவி பிடிச்சிருந்தது எனக்கு. டாடா பார்த்த ஒரு வைப் லைட்டாக கொடுக்குது. இந்த வாரத்துக்கான ஒரு சூப்பர் படம் தான் மாஸ்க்.